வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 10. கண்கள் இரண்டின் மீதும் பெரிய பாறைகளை வைத்தது போல் திறக்க முடியாத அளவு சோர்வாக உணர்ந்தாள் அஞ்சிலை. திருமணம் இனிதே நடந்து முடிந்து அடுத்தடுத்த சம்பிரதாய பணிகள் முடிந்து வந்தவர்களுடன் தோழியுடன் கணவனுடன் என வகை தொகையாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு உண்டு முடித்து புறப்பட்டனர் யாவரும். முக்கிய சொந்தங்களோடு யாவரும் ருத்ரனின் வீட்டை அடைய மேலும் பாலும் பழமும் கொடுத்து சில சம்பிரதாயங்களை முடித்துக் கொண்ட பின்பே அவளை ரூபினியின் அறைக்கு ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தனர். உள்ளே நுழைந்தவளுக்கு தனது அணிகலன்களை களையக்கூட தெம்பற்று போக அப்படியே மெத்தையில் படுத்தவள்தான். முன்பே அலைபேசியில் செட் செய்த அலாரம் ஒலி எழுப்பவும் கண்களை திறக்க கூட முடியாது. கண்களை மூடியபடியே அதை அணைத்துவிட்டு ஒரு கழித்து படுத்தாள். முழித்து கொண்ட பின்பும் சோர்வாகவும் கண்கள் எரிச்சலாகவும் இருந்ததால் சற்று கண்களை மூடி மெல்ல உடலை நெளிந்து கொடுத்தவள் எழுந்தமர்ந்தாள். கண்களை நன்கு கசக்கி போட்ட மையை கண்ணை விட்டு 1/2 கிலோமீட்டர் கீழே வரை அப்பிக்கொண்டு திறக்க அவளது அன்னை உள்ளே நுழைந்தார். மகளின் கோலம் கண்டு சிரிப்பு வந்த போதும், ஏ அஞ்சு, என்னது இது இப்படி இருக்க? எதுவுமே கலட்டி வைக்காமவா படுப்ப? என்று கடிந்து கொள்ள, ரொம்ப டயர்டா இருந்ததுமா, இப்ப கூட கண்ணெல்லாம் எரியுது என்றாள். சரி, சீக்கிரம் ரெடியாகு. மாப்பிள்ளை வீட்டாளுங்க வந்து சாயங்காலம் நலங்கு வச்சுட்டு போவாங்களாம். இதெல்லாம் கழட்டிட்டு போய் குளிச்சுட்டு வா. புடவை எடுத்து வைக்கிறேன் என்று அவர் கூற, சரிம்மா என்றவள் அவர் சொன்னபடி செய்து முடித்தாள். அழகிய இளநீல நிற சாட்டின் புடவையை அழகுபட உடுத்தி மெல்லிய ஆபரணங்களும் ஒப்பனை ஏதுமின்றி செந்நிற கோபுர பொட்டும் நெற்றி வகுட்டில் குங்குமமும் என்று வந்தாள். அவளது ஆடம்பரமில்லாத அழகு 1000 பேரையும் கவரும்படியான அழகில்லைதான். ஆனால் கொண்டவனை காலடியில் வீழ்த்தும் அழகு அது. அவளை ரசனையுடன் பார்த்து புன்னகைத்துக் கொண்டவனின் அருகில் வந்து அமர்ந்தவள் அவனை ஓரக்கண்ணால் பார்க்க, அவனும் யாரும் அறியா வண்ணம் ஒரு கண் சிமிட்டலை அவளுக்கு பரிசாக கொடுத்தான். அதில் கண்கள் விரிய அவனையே பாவை பார்க்க, அண்ணே, எங்க அண்ணாவ பார்த்தே முழுங்கிடுவீங்க போலயே என்று ரூபி அவள் காதருகே கேலியாக கிசுகிசுக்க, அதில் ஏது நானா என்று மேலும் அதிர்வுடன் அவள் ரூபியை பார்க்க ருத்ரன் சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். உற்றார் உறவினர்கள் வந்து நலங்கெல்லாம் வைத்து முடித்திட யாவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. வந்தவர்கள் யாவரும் புறப்பட குணா தன் மருமகனின் கைகளை படபடப்பாக பற்றி கொண்டு கலங்கிய விழிகளுடன் யாசகம் வேண்டுபவர் போல் நின்றிருந்தார். எப்பேற்பட்ட உயரத்தில் இருப்பவராகவே இருந்தாலும் அவரையும் யாசகம் வேண்ட வைப்பது மகளின் வாழ்வை புதிதாக துவங்க வந்திருக்கும் அந்த ஒருவன்தான். ருத்ரனின் கைகளை பற்றி கொண்டு, மாப்பிள, நாங்க வரோம். பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க. அவ பொறுப்பான பொண்ணு. தேவையில்லாம எதுவும் கோவம் எல்லாம் படமாட்டா. நல்லா பாத்துக்கோங்க என்று கண்கள் கலங்க கூற, அவர் கையின் மேல் தனது மற்றைய கையை வைத்தவன், கண்டிப்பா மாமா, அவ என்னுடையவ. அவள பத்திரமாவும் சந்தோஷமாவும் பாத்துப்பேன் என்றவன், உங்களை விட என்ற வார்த்தையை மட்டும் மனதிற்குள் கூறிக்கொண்டான். அங்கு கண்கள் கலங்க நின்றிருந்த அஞ்சிலை தன் அன்னை அத்தையிடம் நெகிழ்வாக பேசுவதைக் கண்டு மேலும் கலங்கி போக, அவளை தோளோடு அணைத்திருந்த அர்ஜுன் கண்களும் கலங்கி இருந்தது. ஏ அஞ்சு, ஃபீல் பண்ணாத, தினமும் அந்த வழியாதானே வருவ என்று அவன் அவளுக்கு மட்டுமல்லாது தனக்கும் சேர்த்து ஆறுதலாக பேசிக்கொள்ள, அவனை அணைத்து கொண்டு, மிஸ் யூடா அஞ்சு என்றாள். அதற்கு மேலும் தாங்க முடியாது அவனும் அழுதுவிட தன் கண்ணீரை துடைத்து கொண்டவள் அவன் கண்ணீரையும் துடைத்து, நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவை நீதான் பாத்துக்கணும், சண்டை போடாம பொறுப்பா இரு, சரியா என்று கூற தன் முகத்தை துடைத்தபடி தலையசைத்தான். தந்தையிடமும் தம்பியிடமும் எளிமையாக பேச முடிந்து விட்டவளால் தாயிடம் ஏதும் பேச முடியவில்லை. இருவருக்கும் ஆறுதல் சொன்னவளுக்கு
தாயிடமிருந்து ஆறுதல் தேவைப்பட்டதாகவே உணர்ந்தாள். பெற்ற வயிறு புரிந்து கொள்ள தவறுமா என்ன? மகளின் கன்னம் வருடி, "சந்தோஷமா இருடா. தினமும் அம்மா பேசுறேன். நல்லபடியா அத்தை பேச்ச கேட்டு இருக்கணும்" என்று கூறி அவளை அணைத்துக் கொண்டு, "எதுனாலும் அம்மா கிட்ட பேசு" என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தார். இதைத்தானே எதிர்பார்த்தேன் எனும்படி அவள் உள்ளத்தின் உவகையும் சேர்ந்து கண்ணீராய் பொழிய, சிறு கேவலுடன் அன்னையை அணைத்துக் கொண்டாள். பின்பு அவளை விடுவித்தவர், "வரண்டா" என்க, மனைவியிடம் வந்து அவளை தோள் வளைவில் நிறுத்திக் கொண்டவன், "நாங்க பாத்துக்கிறோம் அத்த" என்றான். மனநிறைவான புன்னகையுடன் யாவரும் சென்றிட, மருமகளின் கண்ணீர் முகம் கண்டு, "பக்கத்துல தானடா இருக்கு வீடு. தினமும் பார்க்கலாம். அழாம கண்ண துடைச்சிட்டு போய் முகம் கழுவிட்டு வா. சாப்பிடலாம்" என்றார். சரி என்ற தலையசைப்போடு பாவை முகம் கழுவ செல்லவே, "அம்மா, அண்ணியும் அவங்க அம்மா அப்பாவும் அழறத பார்க்கவே பாவமா இருக்குமா" என்று ரூபி கூற, "என்னடா செய்ய? பொண்ணா பிறந்தா அப்படிதான்" என்றார். "ஐயோ! நாளைக்கு நானும் உங்களையெல்லாம் விட்டுட்டு போகணுமா?" என்று அவள் திகிலாக வினவ, வாய்விட்டு சிரித்த ருத்ரன், "நாளைக்கே கல்யாணம் பண்ற அளவு இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல ரூபி" என்றான். "அட போனா" என்றவளுக்கும் சிரிப்பு வந்திட, மூவரும் சிரிக்கும் வேளை பாவையும் வந்தாள். "வாடா" என்றவர் மூவரையும் அமர்த்தி உணவிட, உணவு வேளை அமைதியாகவே சென்றது. பின்பு முதலில் ருத்ரனை அனுப்பி வைத்து சம்பிரதாயப்படி அவளிடம் பால் சொம்பை கொடுத்த மகா தன் மகளை பார்க்க அவளும் எழுந்து தன் அறைக்கு சென்றாள். தன் மருமகளை பார்த்தவர், "ருத்ரன் ரொம்ப நல்லவன்டா. அவன் அப்பா இறந்ததிலிருந்தே எங்களுக்காக தான் அத்தனையும் செய்றான். அவனோட ஆசைகள கூட 2ஆம் பட்சமா தான் பார்க்கிறவன் அவன். அவன சந்தோஷமா பார்த்துக்கோடா. இத விட நான் அவன் வாழ்க்கையில எதிர்பார்த்தது ஏதும் இல்ல. சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல பேரனோ பேத்தியோ பெத்துக்குடு" என்க, அவரது பேச்சை ஆரம்பத்தில் சிரத்தையுடனும் கனிவுமாக கேட்டவளுக்கு இறுதியில் கூறியது பகீர் என்றிருந்தது. "அடுத்தது அதுதானே" என்று அவள் மூளை எடுத்துக் கொடுத்ததில் மேலும் படபடப்பாக உணர்ந்தவள் தலையை மெல்ல தாழ்த்திக் கொள்ள, லேசான சிரிப்புடன், "வந்த நாளே இதெல்லாம் பேசுறாளேன்னு நினைக்காதம்மா. ஏதோ மனசுல பட்டது சொல்லிட்டேன்" என்றார். சரி அத்த" என்று அவள் கூற, புன்னகையுடன் அவளை அனுப்பி வைத்தார். படபடப்புடன் அவன் அரைவாசல் வரை சென்றவள் ஒருமுறை திரும்பி தன் அத்தையை பார்க்க, சன்னமான புன்னகையுடன், "போடா" என்று அவர் இதழசைக்கவும், வம்படியாக வரவழைத்த புன்னகையுடன் தலையசைத்தவள் உள்ளே சென்றாள். கதவை தாழிட்டுவிட்டு மூச்சை நன்கு இழுத்துவிட்டு கொண்டவள் திரும்ப, அவன் அறை வெறுமையாக இருந்தது. அளவான அறையதில் ஒரு கட்டில், ஒரு பெரிய பீரோ, அதன் அருகே அவளது உடை அடங்கிய பெட்டிகள், கட்டிலின் ஒரு புறம் நிலை கண்ணாடி, புத்தகம் கொண்ட அலமாரி என்று சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. அறையின் ஒரு மூலையில் இருந்த கதவு குளியலறை கதவு என்பதை கவனித்தவள், அறையின் முடிவிலிருந்து சிறிய பால்கனி ஒன்று இருப்பதை கண்டாள். பால் செம்பை மேஜையில் வைத்துவிட்டு அந்த பால்கனிக்கு சென்றவள், சுற்றிலும் இருந்த பூச்செடிகளைக் கண்டு வியந்துதான் போனாள். பின்னே ஓர் ஆடவனின் அறையில் இத்தனை பூச்செடிகளைக் கண்டால் எப்படி அதிராமல் இருப்பாள்? இத்தனையையும் சிரத்தையுடன் பார்த்து கொள்ளும் அழகே அவனது பொறுமையை பறைசாற்ற, இருளில் மிளிர்ந்த அந்த பவள நிலவின் ஒளியில் சுற்றிலும் இருந்த வயல்வெளிகள் பிரகாசித்தன. சில்லென்ற காற்று மண் வாசத்தினையும் அள்ளி வந்து அவள் முகத்தில் பொழிய, கண்களை மூடி அந்த இதத்தை ரசித்தாள். குளியல் அறையிலிருந்து அரவமின்றி வந்தவன் தலையை துவட்டியபடி திரும்பி பார்க்க, தன்னவள் தன்னறை பால்கனியில் நின்றிருப்பதை கண்டான். சிறு புன்னகையுடன் அவள் பின்னே சென்றவன், "வியூ நல்லா இருக்குல்ல" என்க, திடுக்கிட்டு திரும்பியவள் அவன் மீதே மோதி நின்றாள். தன் நெஞ்சில் மோதி நின்ற தன்னவளைக் கண்டு சிரித்துக் கொண்டவன், "சில் நான்தான்" என்று அவன் கூற, "ம்" என்றாள். அவள் தோளில் கை போட்டு திரும்பியவன், "எனக்கு என் ரூம்ல ரொம்ப பிடிச்ச ஏரியா இந்த பால்கனி தான். நிலா வெளிச்சத்துல இந்த வயல பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். மண் வாசனை அப்படி வரும். இங்க ஒரு ஊஞ்சல் போடணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன்" என்று கூற, அவனது தோள் வளைவில் நாண படபடப்புடன் நின்றவள் அவன் பேச்சில் கலந்த ரசனையில் லயித்துப் போனாள். சில நிமிடம் அந்த சூழலில் அமைதியாகவே இருந்தவன், "உள்ள போகலாமா" என்று வினவ, மீண்டும் அந்த படபடப்பு ஒட்டிக் கொண்டது. சிறு தலையசைப்புடன் அவள் முன்னே செல்ல, பால்கனி கதவினை பூட்டிக் கொண்டு தானும் உள்ளே வந்தான். "ஐயையோ, என்ன பண்ணணும்? பால குடுக்கணுமா?"
அத்தை எதையுமே சொல்லாம அனுப்பிட்டாங்க. அட மக்கு! இதையெல்லாமா சொல்லி அனுப்புவாங்க? கால்ல விழுகணுமோ? அதெல்லாம் பழைய காலத்து படத்துல தான வரும். என்று அவள் எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க, அவன் விளக்கினை அணைக்கும் சத்தம் கேட்டுதான் நிகழ்வுக்கு வந்தாள். அதில் ஒன்றும் புரியாது விழித்தவள் கட்டிலில் அமர, அவனோ நமட்டு சிரிப்போடு வந்து படுத்துக் கொண்டான். பேவென்று விழி பிதுங்க அவனைப் பார்த்தவளுக்கு நிம்மதியாகத்தான் இருந்தது. இருந்தும் தயக்கத்துடன் படுத்துக் கொண்டவள் அவனையே திரும்பி திரும்பி பார்க்க, அவனிடம் அசைவே இல்லை. அப்பா! என்று பெருமூச்சுடன் அவள் திரும்ப எத்தனிக்க, அவள் கரம் பற்றி சரால் என்று இழுத்தான். அதில் விழிகள் தெறிக்க அவனைப் பார்த்தவள் மூச்சே நின்றுவிட, ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அண்ட் அழுது வேற இருக்கீங்க பப்பி கேர்ள். அதான் படுக்கட்டுமேன்னு விட்டேன். என்றான். என்ன கூறவென்று புரியாது அவள் விழிக்க, என்னம்மா? என்றான். ஓ, ஒண்ணுமில்ல என்று அவள் திணற, சிரித்தபடி, படு என்றான். அவன் விட்டதும், ஐயோ சாமி ஆள விடு என்ற ரீதியில் அவள் திரும்பி படுத்திட, தானும் அவளை தொந்தரவு செய்யாது படுத்துக் கொண்டான். புது இடம், மதியம் உறங்கிவிட்டது. புடவையை கட்டிக்கொண்டு படுத்திருப்பது என்று அவளுக்கு அத்தனை அசௌகரியமாக இருந்தது. சுத்தமாக தூக்கமே வரப்பெறாது தவிப்பாக உணர்ந்தவள், முதல் நாளே எனக்கு இப்படியா இருக்கணும்? தூக்கமே வரமாட்டங்குதே. எவ்ளோ டயர்டா இருந்துச்சு. இப்ப தூக்கம் எங்கதான் போச்சோ? என்றபடி புரண்டு படுக்க, நழுவி விலகும் தன் புடவையை சட்டென இழுத்து சரி செய்து கொண்டு, ஐயோ ராமா! இது வேற! என்று நொந்து கொண்டாள். புரண்டு புரண்டு படுத்தால் அவன் தூக்கம் கலைந்து விடுமோ என்று வேறு பயமாக இருக்க, கண்களை விரித்து விட்டத்தை பார்த்தபடியே படுத்திருந்தாள். முதுகலை படிக்கும் வரை அம்மாவை கட்டிக்கொண்டு படுத்தவள், தனி அறையில் படுக்க துவங்கியதிலிருந்து சுற்றி தலையணையை போட்டுக்கொண்டு அவற்றை கட்டிக்கொண்டு உறங்கியே பழகியிருந்தாள். தற்போது இப்படி படுப்பது அவளுக்கு இன்னும் அசௌகரியமாக இருக்க, கண்கள் கலங்கியே விட்டது. தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து கட்டிக்கொண்டவள் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு படுத்திட, சில நிமிடங்களில் தூங்கியும் போனாள். நடு இரவில் தண்ணீர் குடிக்க வேண்டி கண் விழித்த ருத்ரன் தன்னவளை திரும்பி பார்க்க, அவளோ கையினை தலைக்கு வைத்துக்கொண்டு தலையணையை கட்டி பிடித்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். அட கேடி! என்ன கட்டி புடிச்சிட்டு படுக்க வேண்டியவ, இத கட்டி புடிச்சிட்டு தூங்குறியே! அட்லீஸ்ட் ஒரு தலையணை கேட்டிருந்தா எடுத்து கொடுத்திருக்க போறேன். என்று நினைத்து கொண்டபடி எழுந்து சென்று அலமாரியிலிருந்து ஒரு தலையணையை எடுத்து வந்து மெல்ல அவள் தலையை தூக்கி தலையணையை வைத்தான். தூங்கும்போது தட்டினாலும் அசைந்து கொடுக்காதவள்தான் எனினும் அத்தனை நேரம் கையை தலைக்கு வைத்து தூங்கியதால் எடுத்து விட்டதும் கையில் சுரீர் என்று வலியை உணர்ந்து விழித்து கொண்டாள். அதில் ஓகே ஓகே என்றவன் மெல்ல அவளை படுக்க சொல்ல, சட்டென விழித்து கொண்டவள் திரு திருவென விழித்தாள். ஏம்மா ஒரு தலகாணி கேட்டா தரமாட்டனா? இப்படி கைய வச்சுட்டு படுத்திருக்க? இப்ப பாரு கை வலிக்குது. என்று அவன் சாதாரணமாக கேட்டதே இவளுக்கு அதட்டுவது போலிருக்க, அமைதியாக தலைகுனிந்தாள். அந்த இரவு வெளிச்சத்தில் அப்போதே அவளை ஆராய்ந்தவன் புடவை நெகிழ்ந்து தலைமுடி கலைந்து சோகத்தில் மியாவென சுருங்கிய முகம் என அவளை பார்க்கவும் பாவமாகவும் சிரிப்பாகவும் ரசனையாகவும் இருந்தது. அத்தனை நேரம் திட்டிக் கொண்டிருந்தவன் அமைதியாகவும் நிமிர்ந்தவள் அவன் பார்வையை உணர்ந்து தன்னை பார்க்க திடுக்கிட்டு போனாள். சட்டென நாணம் கொண்ட பெண் தன் உடையை சரி செய்ய சிரித்தபடி படுத்தவன், ஏ கேடி, அமைதியா படுத்துடு, கன்னத்தை கடிச்சிடுவேன் என்றான். மீண்டும் மலங்க மலங்க விழித்தவள் படுத்துக்கொள்ள, அவள் கையினை இழுத்து தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டவன் என அவள் சினுங்கியதில், தேவையா இது என்று விட்டு திரும்பி படுத்தான். அவனையே விழியகற்றாது பார்த்தவள் இந்த ஒற்றை நாளில் அவன் தன்னுள் ஏதோ மாற்றம் நிகழ்த்தியதை உணர, அவள் இதழ்களில் மெல்லிய புன்னகை உதயமானது.